எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே பங்கு என்று தமிழ்தாயை வணங்கி நடுவர் அவர்களையும் இங்கு வந்துள்ள அனைவரையும் வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். நான் உங்களுடன் பேச வந்த தலைப்பு நூலகம். அறிவை வளர்க்கும் நூல்கள் நிறைந்த இடமே நூலகம். வாசிப்பது மனிதனை பூர்ணமாக்குகிறது என்பது பொன்மொழி. வாசிப்பது மனிதனை முழுமையாக்குகிறது. பள்ளியும் நூலகமும் இணைபிரியாதவை. எனவே அனைத்து பள்ளியிலும் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும். நூலகத்தில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். சத்தம் போட்டு படிக்கக்கூடாது. நூலகத்தில் பல துறை சார்ந்த நூல்கள் இருக்கும். அதை படித்து அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். நூலகம் அறிவின் ஊற்று. வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். எனவே நூல்களை படிப்போம், அறிவை வளர்ப்போம் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.